நான் எங்கள் அம்மா அப்பா ஒரே பையன். எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். நான் எதுலேயுமே தோற்றதில்லை. இப்போது தோற்றுடணும்னு பயமாக இருக்குது. அதனால் எனக்கு வாழ பிடிக்கல. ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணல. அதனால் பல முறை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. ஏன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரிசல்ட். இந்த 7ஆம் தேதி தான் என்னோடய வாழ்க்கையில் கடைசி நாள். கண்ணு 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 வெளியே போறியா? ஊட்ட கூட்டி பெருக்கணும். அது ஒண்ணும் இல்ல கண்ணு, என் குழந்தைய விஷத்தை குடிச்சிட்டா. அதுவா, அவளுக்கு கேட அவ புருஷன் தான். ஆமா தம்பி, அவ புருஷன் ஒரு குடிகாரன். தினம் குடிச்சுப்புட்டு வந்து அடிப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு பொம்பளைய வேற வச்சிருக்கானா. அதான் அதுக்காக கழுதை இவ தற்கொலை பண்ணிக்கலாமா கண்ணு? சொல்லு கண்ணு. இவளுக்கு ஒரு பயப்புள்ள வேற இருக்கான். இவ போயிட்டா அவனை யார் காப்பாத்துவா? நீயே சொல்லு கண்ணு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, கஷ்டம் வருது சகஜம், அதுக்காக சாவுறதா? என்னையே எடுத்துக்கோ. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நோயாளி புருஷன், கால் ஊனமா ஒரு பையன், இவங்க 2 பேரை வச்சு நான் வாழலையா? சொல்லு கண்ணு. அதுவும் என் பையன் இருக்கானே, அவன் துணிச்சல்காரன் கண்ணு. இந்த காலை வச்சுக்கின்னு மெக்கானிக் வேலை செய்யறான் பாவன். என் பையன் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இது மாதிரி குறை உள்ளவங்க உழைக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வாழல, போராடணும் கண்ணு. இன்னும் கஷ்டம் வந்தாலும் நம்ம தோல்ல போட்டுக்கின்னு வாழ்க்கைய வாழணும் கண்ணு. அதான் வாழ்க்கை. சரி கண்ணு, நான் உள்ள போறேன். சாவியை கொடுக்கண்ணு. காபி தண்ணி சாப்பிட காசு கூட. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ராக்கம்மா வேற எப்படி சொல்லிட்டு போகுது. நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ? வேணாம், தற்கொலை முடிவு வேணாம். நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணதுக்கு காரணமே எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன்னு பயந்து தான். ஆமாம், நான் ரொம்ப பயந்தவன். சின்ன தோல்வி கூட என்னால் தாங்க முடியாது. அதனால தான் தற்கொலை முயற்சி எடுத்தேன். ஆனால் இப்போது இந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். இனிமே தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். நான் வாழுவேன், நான் சாக மாட்டேன். இது அழிக்கிறது மட்டும் இல்லை, இனி இந்த மாதிரி முடிவு யார் எடுத்தாலும் அதை நான் தடுப்பேன் நிச்சயமா. கண்ணு, நான் பேசினே உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். லிங்கையா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது தெரியலையே, ரிசல்ட் மாதிரி இருக்கு. நான் பாஸ் ஆயிட்டேன். அடுத்த நிமிடம் எது நடக்கும் என்று தெரியாத இந்த உலகத்தில் தோல்வியை கண்டு அஞ்சாதே. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி.